இளம் தலைமுறையில் 24 வயசு பையன் கத்தி எடுத்துட்டு திட்டமிட்டே வந்து ஒரு பட்டப்பகலில் ஒரு ஆஸ்பத்திரியில் 1100 பேருக்கு தங்கியிருக்கிற ஆஸ்பத்திரியில் கத்தியை வச்சு குத்திட்டு போகிறான். இவருக்கு பின்னாடி அந்த மாதிரி கூட்டம் தான் இருக்குது. அப்போ அந்த கூட்டத்துக்கு வந்து நீங்கள் ஒரு அறிவுரை சொல்லிருக்கணுமா இல்லையா? பின்னாடி வரக்கூடிய தம்பி தங்கைகளே, நண்பன் நண்பிகளே, இந்த மாதிரி கத்தி இருக்கக்கூடாது. அப்போ இவர் மீது வைக்கக்கூடிய அத்தனை விமர்சனத்திற்கும் இவர் தான் பதில் சொல்லணும். அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அவர் மதத்தை சார்ந்த ஒரு குரூப் அவரை ஆப்ரேட் பண்ணுறாங்க, பிளாக் மணி ஒயிட் ஆக்கிறதுக்கு அரசியல் இறக்குறாங்க அப்படின்னு பலரும் பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து இவர் தானே கிளாரிஃபை பண்ணணும் இல்லை அப்படின்னு. ஏடிஎம்கே மீது கூட்டணி வைக்கிறதா இருந்தா யார் முதலமைச்சர்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஏற்றுக்குவாரா? இல்லை எடப்பாடி பழனிசாமி விஜய் முதலமைச்சர் ஏற்றுக்குவாரா? இது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? விஜய் இறக்கிருக்காங்க யார் அப்படின்னா, விஜய் பிஜேபியால் இறக்கப்பட்ட ஒரு நபர் தான். பாயிலராக தான் விஜய் பயன்படுத்துவாங்க. அதை நோக்கி தான் விஜய் நிப்பாட்டிருக்காங்க. அதனால் 2026 தேர்தலில் நிற்பார். 234 தொகுதியில் வேட்பாளர் போடுவாங்க, நிற்பாங்க. ஒரு தொகுதிக்கு 3-4% வாக்குகள் வாங்குவாங்க. அந்த வாக்குகளால் விஜய்க்கே தெரியும் 2026 நம்மளால் ஜெயிக்க முடியாது. அதவர்ஜினா நேற்று 6 மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்து அதவர்ஜினா சொல்கிறத கேட்டு ஒரு 25 வருஷமாக கட்சி நடத்திக்கிட்டு இருக்க திருமாவளவன் அவர்கள் போய் விஜயோட கூட்டணி வச்சுட்டு வரா. எந்த லாஜிக் அது? அவர் சிந்திக்கக்கூடிய நபர், சிந்திக்க தெரியாத நபர் அவர். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டு ஒரு மாநாடு போட்டு அதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே இல்லை, அறிக்கைகள் மட்டும் வந்துகிட்டு இருக்கு. அவர் தரப்புல இருந்து மற்றவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் மேலே ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அவர் வந்து ஒரு மாஃபியா கும்பல்ன்ற ரேஞ்சுக்கு அவரை சுற்றி ஒரு மாஃபியா கும்பல் இருக்கு, அவங்க தான் வந்து இந்த மாதிரி பணத்தை சர்க்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ற அளவுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துருச்சு. அவர் என்ன தான் பேச வேணாம்னு சொன்னாலும் இதை பற்றி நம்ம விவாதிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, இதெல்லாம் அவர் தான் பேசணும். முதல்ல இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு மாநாடு போட்டுருக்காரு. மாநாட்டில் அவருடைய கொள்கையை சொல்கிறார். கொள்கையை சொன்ன பிறகு அந்த கொள்கைக்கு பயங்கரமான ஒரு எதிர்கருத்து வருது, எதிர்ப்பு வருது. சீமான் அவர்கள் வந்து ஓப்பனாகவே சொல்கிறார், ஒன்று லெஃப்டில் நில்லு, ரைட்டில் நில்லு, சென்ட்ரலில் நிற்காத, அது வந்து லாரி அடிப்பட்டு செத்து போயிடுவேன்றாரு. ஒன்று சாம்பார் வை, இல்லாட்டி கருவாட்டு குழம்பு போய், சாம்பார்லேயும் கருவாட்டு குழம்பு ஏன் போடுற, ஒன்று தமிழ் தேசியம்னு சொல்லி திராவிடம்னு சொல்லு அப்படின்னு அவருடைய கொள்கை மீது ஒரு விமர்சனம் வைக்கிறார். அதற்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இன்றைக்கி வரைக்கும் பதில் சொல்லாமல் அவருக்கு பிறந்த நாளுக்கு அண்ணனுக்கு வாழ்த்து சொல்கிறார். அதாவது நீங்கள் ஒரு கட்சியின் மீது விமர்சனம் வைக்கலாம், கட்சி தலைவர் மீது விமர்சனம் வைக்கலாம், இல்லை கட்சி நிர்வாகிகள் மீது விமர்சனம் வச்சுட்டு கூட கடந்து போயிடலாம். ஆனால் நீங்கள் அதை தாண்டி கட்சியினுடைய கொள்கை மீது ஒரு விமர்சனம் வர்றப்போ அதையும் அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது எந்த மாதிரியான அரசியல்னு எனக்கு தெரில. அப்போ இவர் மீது வைக்கக்கூடிய அத்தனை விமர்சனத்திற்கும் இவர் தான் பதில் சொல்லணும். அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அவர் மதத்தை சார்ந்த ஒரு குரூப் அவரை ஆப்ரேட் பண்ணுறாங்க, பிளாக் மணி ஒயிட் ஆக்கிறதுக்கு அரசியல் இறக்குறாங்க அப்படின்னு பலரும் பல விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து இவர் தானே கிளாரிஃபை பண்ணணும் இல்லை அப்படின்னு. அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, உங்கள் மோஸ்ட்லி விமர்சனம் வரத்தான் செய்யும். அந்த விமர்சனத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் சத்ய விஜய் இருக்கிறார். பட் எதுவுமே இல்லை, 2026 தேர்தல் நேரத்தில் தான் பேசுவோம் அப்படின்னா அது அந்த அரசியல் எப்படி எடுபடும் தமிழ்நாட்டில்? அப்போ இவர் ஒன்றும் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார் போல், ஒன்றும் களத்துக்கு வரல. ஓகே சார். விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் இருக்கட்டும், இல்லை பாஜக தலைமை சார்ந்த அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே சின்ன சின்ன கட்சிகள் வச்சுருந்தாங்க. இன்னும் இதர சின்ன கட்சிகள் கூட அடிக்கடி ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துவாங்க. எங்கள் ஏர்போர்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ப்ரெஸ் மீட் நடத்துவாங்க. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் மாநாட்டுக்கு அப்புறம் நிறையா ப்ரெஸ் மீட் நடத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னுமே அவர் ப்ரெஸ் மீட்டில் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கார். அவர் மட்டும் இல்லை, பொதுச் செயலாளர் அவர்களும் பெருசாக ப்ரெஸ் மீட் கொடுக்குறதில்ல. அந்த கட்சி சார்ந்து பெருசாக எந்த ப்ரெஸ் மீட்டையுமே நம்ம பார்க்குறதில்ல. விவாத மேடைக்கு வர்றாங்க, பேசுகிறாங்க, போயிடுறாங்க. ஸோ இதை நீங்கள் விவாத மேடைக்கு வர விவாதங்களுக்கு கலந்து கொள்ளுங்கள் கூட அது சில விஷயங்களை முன் வச்சு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு. அது கூட பெரிய காமெடியாக இருந்துச்சு. உங்களை நோக்கி யாராவது விமர்சனம் வச்சாலும் நீங்கள் அவங்கள்ட்ட பதில் சொல்லாதீங்க, அந்த நெறியாளர்கிட்ட போய் சொல்லுங்கள், டீச்சர் என்னை அடிக்கிறான் டீச்சர் அப்படின்னு போய் சொல்கிறது மாதிரி. ஒரு விவாத களம் அப்படின்னா கருத்துக்கு எதிர்கருத்து பேசுகிறது, அவங்க கருத்துக்கு மறுப்பு சொல்கிறது, இல்லை சரின்னு சொல்கிறது தான் விவாதமே நடத்துகிறாங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்லாமல் டீச்சர் என்னை நான் கிளி வைக்கிறேன் டீச்சர்னு பக்கத்தில் இருக்க நெறியாளர்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து இது எந்த மாதிரியான அரசியல்னு தெரில. ஒன்றும் இவர் வந்து அரசியல் பக்குவப்படலைன்னா இதெல்லாம் காட்டுது. ஓகே சார். இவர் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை இவர் வந்து ரகசியமாக சந்திச்சாருன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வளம் வருது. ஸோ இதெல்லாம் உண்மையாக ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதனால தான் அவர் வந்து ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏடிஎம்கே மீது கூட்டணி வைக்கிறதா இருந்தால் யார் முதலமைச்சர்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஏற்றுக்குவாரா? இல்லை எடப்பாடி பழனிசாமி விஜய் முதலமைச்சர் ஏற்றுக்குவாரா? இது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை இது எல்லாமே அனுமானங்கள் தான்.
விஜய் இறக்கியிருக்காங்க யார் அப்படின்னா, பல கதையை சொல்லி டைவர்ட் பண்ணிட்டுருக்காங்க. உண்மையாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்மளுடைய அனுமானங்கள்னா, விஜய் பிஜேபியால் இறக்கப்பட்ட ஒரு நபர் தான். ஏன்னா கடுமையாக பிஜேபி விமர்சனம் பண்ணுவாங்க, விஜயும் பிஜேபி கடுமையாக விமர்சனம் பண்ணுவார். அதுதான் அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டு. அது எப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பிஜேபி செல்வாக்கு இல்லாத இடங்களில் பல ஸ்டாண்ட் எடுப்பாங்க, பல ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று வலுவான இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களே தன் பக்கம் இருப்பாங்க, கட்சிகள் 2 உடைப்பாங்க. அதற்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, அவங்க கூட்டணியிலே ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுங்க, ஒரு தலித் கட்சியோ ஒரு இஸ்லாமிய கட்சியோ இருக்குன்னு வச்சுங்க, அந்த கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் நேரங்களில் தனியாக நிற்க வைப்பாங்க. ஏன்னா இவங்களோட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு விழுகாது. அப்போ தனியாக நிற்க வச்சு அந்த வாக்குகளை சிதறடிக்க வைப்பாங்க. இது பல இடங்களில் இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு எடுத்தோன்னா, பீகாரில் நம்ம ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வானை பீகார் தேர்தலில் என்ன பண்ணாங்க, அது வரைக்கும் அவர் கூட்டணியில் இருந்தவரை தனியாக நிற்க வச்சார். அவர் 4-5% வாங்கினார். அவர் வாங்கின வாக்கு தான் பிஜேபி அங்கே நீங்கள் ஆட்சி அமைக்க முடிஞ்சு. அதற்கு பிறகு அவர் சேர்த்துக்கிட்டாங்க, நீங்கள் மத்திய அமைச்சராக இருக்கார். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பண்ணுவாங்க. அதிமுக இவங்க ஏன் இப்போ கழட்டி விட்டுருக்குறாங்க? அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்ததுன்னா இந்த வாக்குகள்லாம் விழுகாது, நீங்கள் தனியாக நின்று ஜெயிங்க, வாங்குற அளவுக்கு வாக்குல வாங்க, அதற்கு பிறகு நம்ம சேர்ந்துக்கலான்னு. இப்போ அப்படி நின்று பார்த்தும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் 26 தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணி வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அது 2 பேருக்குமே வழி கிடையாது. ஏன்னா தனியாக நின்று பார்த்தாங்க, ஒரு சீட்டுக்குள்ளே அவங்களால ஜெயிக்க முடியல. இப்போ 2 பேர் வாக்குகளை மிங்கில் பண்ணி வாங்குறப்ப தான் பிஜேபியை பொறுத்தவரைக்கும் 2026 ஆட்சி அமைக்கணுன்றதெல்லாம் வெளியில் சொன்னாலும் கூட அவங்களுக்கு தெரியும், யதார்த்தம் ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினராவது வரணுங்கிறது அவங்களுடைய பிளானாக இருக்கும். அப்போ தனிச்சு நின்னா வர முடியாது. பிஜேபி அதிமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அந்த வாக்கு வங்கியை பயன்படுத்தி அதிமுக செல்வாக்கான இருக்கிற இடங்களில் அவங்க நிற்பாங்க. இப்படி தான் அவங்களுடைய பிளான். தனியாக நின்று பார்த்தாங்க, தனியாக 2 பேருக்குமே அது ஒரு பெரிய பலன் கொடுக்கல. அதற்கு பிறகு நிப்பாட்டுவாங்க. இதுதான் அவங்களுடைய இதனுடைய. விஜயை ஏன் இறக்கியிருக்காங்க அப்படின்னா, அந்த இளம் தலைமுறைகள் வாக்கு இருக்கு இல்லையா, அந்த வாக்குகள் பிஜேபிக்கு எதிரான, கண்டிப்பாக இளம் தலைமுறை வாக்கு பிஜேபிக்கு எதிரான வாக்காக தான் இருக்கும். பெருசாக அவங்களுக்கு அரசியல்லாம் புரிதல் இருக்காது. அவங்க இப்போ வீட்டில் இருக்க யாரை சொல்கிறவங்க தான் ஓட்டு போட்டு வைப்பாங்க திமுகவுக்கு. அந்த வாக்குகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஓரணியில் போய் சேர்ந்துடக்கூடாது. திமுக பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் திமுகவுக்கு போயிடக்கூடாது. கொஞ்சம் தான் அதிமுகவுக்கு போகணும் வச்சுக்க, பெரும்பாலும் திமுகவுக்கு போயிடக்கூடாது. அந்த வாக்குகளை வாங்கி சிதற வைக்கக்கூடிய வேலையை ஒரு ஸ்பாய்லராக தான் விஜய் பயன்படுத்துவாங்க. அதை நோக்கி தான் விஜய் நிப்பாட்டிருக்காங்க. அதனால் 2026 தேர்தலில் நிற்பார். 234 தொகுதியிலும் வேட்பாளர் போடுவாங்க, நிற்பாங்க. ஒரு தொகுதிக்கு 3-4% வாக்குகள் வாங்குவாங்க. அந்த வாக்குகளால் விஜய்க்கே தெரியும் 2026 நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவர் அடுத்த படத்தை ஏப்ரல் மேல முடிச்சுட்டு தான் முன்னேற அரசியலுக்கே வர்றாரு. அரசியலுக்கு 6 மாதத்தில் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? அப்படிங்கும்போது விஜய்க்கே தெரியும் அது நடக்காதுன்னு, வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை தான் அவர் பண்ணுறாங்க. ஓகே சார், மாநாட்டில் அவர் சொன்ன ஒரு விஷயத்திற்கு பிறகு என்னென்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, அது யாரை நோக்கி சொல்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தொல் திருமாவளவர்கள் தான் தொடர்ந்து அதை வலியுறுத்திக்கிட்டே வர்றாரு, ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அதற்கு அடுத்து தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு தொல் திருமாவளவன் அவர்கள் எல்லா மேடைகள்லையுமே சரி, எல்லா ப்ரெஸ் மீட்லேயுமே சரி, எங்களை இழுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், திமுகவை லைட்டாக பயமுறுத்தி பார்க்குறாரு திருமாவளவன் அவர்கள் அப்படின்ற மாதிரி விஷயத்தை சொல்கிறாங்க. சமீப காலமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், எளிய மக்களுக்கும் அதிகாரம் வேண்டும்ங்கிறது ஒரு முழக்கமாக வச்சுருக்காங்க. எந்த அரசியல் கட்சியுமே இப்போ அரசியல் கட்சி அவர் ஆரம்பித்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 99 நேரடி அரசியலுக்கு வந்தார், இன்றைக்கி 20 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அப்படிங்கும்போது அடுத்த கட்டமான ஒரு வளர்ச்சி. இன்றைக்கி ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அடுத்த கட்டமாக ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு தன்னுடைய நிலையை நோக்கி போகணுங்கிறது எல்லா கட்சிகளுடைய ஆசை. ஆனால் அவர் 26ங்கிறது எங்கேயுமே நான் 2026 தேர்தலில் எனக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது எங்கேயுமே சொல்ல. எங்களோட இலக்கு அது. எல்லா கட்சிக்கும் ஒரு இலக்கு இருக்க முடியாது. நாங்கள் ஒரு உச்சபட்ச ஆட்சி அதிகாரத்துக்கு போகணுங்கிற ஒரு இலக்கு இருக்குது, அதை நோக்கி போகிறோங்கிறார். பட் எந்த இடத்துலையுமே சொல்ல. அந்த மாதிரியான ஒரு பேச்சு போயிட்டு இருக்கப்ப விஜய் நான் இப்போ நான் ஒரு குண்டு ஒன்று போட போகிறேன், இதை பார்த்து தமிழக அரசியலே நடுங்கி போகும், நான் எங்களோட வர்றவங்களுக்கு நாங்கள் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறார். ஒரு 24 வருஷமாக ஒரு கட்சி நடத்தி 4 சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், இன்றைக்கி அகில இந்திய அளவில் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இன்றைக்கி உருவாகி வந்துட்டு இருக்கிறாரு. பல பிரச்சனைகளுக்கு அகில இந்திய அளவில் இப்போ போராட்டங்களில் இப்போ கலந்துக்கிறாரு. இந்தியா கூட்டணியில் முக்கியமான தலைவராக இருக்கிறாரு. அரசியலை இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை காட்டில் மிக சாதுரியமாக பார்க்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாரு. அவர் விஜயினுடைய இன்னும் வாக்கு வங்கி என்னன்னு தெரியாத ஒரு நேற்று பிறந்த ஒரு கட்சியில் விஜயை தலைவராக எடுத்துக்கிட்டு இவர் போய் கூட்டணி வச்சுருவாரா? அப்படி ஒரு அழைப்பு அங்கே தான் போகிறாரு, தூண்டில் அங்கே தான் போகிறாரு. அதுக்கு அடுத்த நாளே அவர் மறுப்பு தெரிவிச்சிட்டார். அந்த மாதிரியான சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணியை நாங்கள் உருவாக்கிய கூட்டணி, நான் அந்த கூட்டணி இருக்குன்னு சொல்லலாம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒத்த கருத்தோட ஒரே ஒரு கொள்கையோட பிஜேபி மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் கால் உண்டிடக்கூடாது, வந்தால் அது மற்ற மாநிலங்கள் நடக்கக்கூடிய பிரச்சனை மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்துடும்.
அதற்காக எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை கூட நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு கூட்டணியில் ஒத்த கருத்து ஒத்த கூட்டணியோடு நாங்கள் இருக்கிறோம், ஒரு கொள்கையோடு இருக்கிறோம் அப்படின்னு அதை கிளியர் கட்டாக சொல்லிட்டார். திரும்ப தான் வந்து கூட்டணிக்கு வந்துடுவார் எப்படியாது. அதாவது திமுக கூட்டணியே அவங்க உடைக்கணும், அதுலேருந்து ஆட்களை சிதறடிக்கணும், அதுக்கு பல வேலைகளை பண்ணுறாங்க. அதுக்கு கடைசி ஆயுதமாக விஜய் இறக்கியிருக்காங்க. ஓகே சார், முன்றைய கேள்வியோட அப்படியே தொடர் கேள்வி தான் இது. ஏன் அந்த கேள்வியை கேட்டேன்னா, இதில் ஒரு வதந்தி அல்ல இன்ஃபர்மேஷன். ஆதவ அர்ஜுனா வந்து விஜயோடையும் திருமாவளவன் அவர்களோடையும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு கூட்டணிக்கு. ஆதவ அர்ஜுனா தான் இப்போ விசிகாவோட அந்த தலைமை மாதிரி செயல்படுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது. அதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஆதவ அர்ஜுனா இன்றைக்கி வந்து ஒரு கட்சியுடைய பொதுச் செயலராக இருக்கார். பொதுச் செயலராக ஆகி அதிகபட்சம் 6 மாதம் இருக்கும். பல நிர்வாகிகளுக்கு ஆதவ அர்ஜுனா நேராக பார்த்துருக்காங்கன்னு கூட தெரியாது. அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு வெல்டூவான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வர்றார், ஒரு பெரிய பண பேக்ரவுண்ட்லேருந்து வர்றார். அப்படிங்கும்போது கட்சிக்கு வந்தோம்னா சில வேலைகள் கட்சிக்கு செய்யத்தான் செய்வாங்க. எந்த கட்சிக்கு ஊசா போனவங்க கொஞ்சம் அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும், தன்னை வந்து பிரபலப்படுத்திக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நினைக்காது. ஆரம்ப காலத்துலேருந்து கட்சியினுடைய அடிமட்டத்திலேருந்து மேலே வரக்கூடிய நபர்கள், ஆரம்பத்துலேருந்து கஷ்ட நஷ்டத்தில் கூட இருக்கிற நபர்கள் தான் அங்கே ஸ்டாண்டாக நிற்க முடியும். இந்த மாதிரியான ஆட்கள் கொஞ்ச நாள் காணாமல் போயிடுவாங்க. ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு வருவாங்க. பணம் இருக்குது, அதை வச்சு நம்ம கட்சியில் நம்ம ஒரு எண்ணாமல் ஏறலாம், அதை வச்சு ஒரு அதிகாரத்துக்கு வந்துடலாங்கிற நோக்கத்தோடு தான் வந்திருப்பாங்க. பெருசாக கொள்கை பிடிப்போடலாம் வந்திருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது கொஞ்ச நாளில் அது மாறிடும். அப்படிங்கும்போது ஆதவ அர்ஜுனா நேற்று 6 மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்த ஆதவ அர்ஜுனா சொல்கிறத கேட்டு ஒரு 25 வருஷமாக கட்சி நடத்திக்கிட்டு இருக்க திருமாவளவன் அவர்கள் போய் விஜயோட கூட்டணி வச்சுட்டு வரா. அது எந்த லாஜிக் அது? அவர் சிந்திக்கக்கூடிய நபர், தெரியாத நபர் அவர். அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து சும்மா வதந்திகள் பரப்புறது. ஆனால் ஆதவ அர்ஜுனாவோட கை இப்போ விடுதலை சிறுத்தையில் கொஞ்சம் ஓங்கி இருக்குது, அதில் அவர் ஒரு சலசலப்பு இருக்குங்கிறதுலாம் உண்மை தான். ஓகே சார், விஜய் அவர்கள் வெளில பேச மாட்டேங்கிறார் அப்படின்னாலும் குரல் கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு குரல் கொடுத்துட்டு தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி அவர் தரப்புல இருந்து பேசுகிறாங்க. உதாரணத்துக்கு கிண்டியில் நடந்த மருத்துவரோட கொலை முயற்சியாக இருக்கட்டும், அதற்கெல்லாம் அவர் மிகப்பெரிய ஒரு ட்வீட்டே போட்டிருந்தார் எக்ஸ் தளத்தில். ஸோ அவர் வந்து திமுக அரசை எதிர்க்க பயங்கர தைரியமாக தான் ரெடியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குரல் கொடுக்கல, அறிக்கையை கொடுத்துருக்காரு. ஓகே, கிண்டியில் இருக்கிறாரு, அதே பல்லாவரத்தில் தான் அந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஏன் ஒரு பிரேக்கில் 10 நிமிஷம் பார்க்கக்கூடாதா? களத்துக்கு வந்தால் தான் அரசியல்வாதி. எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுத்து அரசியல்வாதிகள் அறிக்கை எப்படி கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அவங்க கைப்பெல்லாம் எழுத மாட்டாங்க. அவங்க செக்ரட்டரி பிஏ அந்த மாதிரி எழுதி கொடுக்குறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போன வச்சுருவாங்க, அவங்க கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். பெரும்பாலும் எந்த கட்சி அரசியல்வாதிகளும் எனக்கு தெரிஞ்சு கலைஞர் மட்டும்தான் கைப்பட எழுதுவார்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு எழுதுவார். ஜெயலலிதா அவர்கள் எழுதுவாங்க. மிச்சம் எல்லாருமே எல்லா கட்சி தலைவர்களுமே அறிக்கை கொடுக்குறா இருந்தால் இதுதான் மேட்டர், நீங்கள் அடித்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போடுவாங்க, கையெழுத்து போடுவாங்க, அதோட சரி. அந்த மாதிரி இது வந்துருச்சு சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. பல்லாவரத்துலேயே அங்கே தான் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது, சென்னையில் தான் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. நேரடியாக கிண்டியில் வந்து பார்த்துருக்கலாமே, பார்த்து ஆதரவு சொல்லியிருக்கலாமே. ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, அந்த பையனை பார்த்துருக்கலாம், அந்த பையனை வீட்டுக்கு போயிருக்கலாம், என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்கலாம், அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்கலாம், டாக்டருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கலாம், பத்திரிக்கையாளர் சந்திக்கலாம். இதுக்கு 2 தரப்புலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த பத்திரிக்கையாளர்கிட்ட பேசியிருக்கலாம், பொதுமக்கள்கிட்ட பேசியிருக்கலாம். அந்த பையனே பார்த்தா விஜய் ரசிகன் மாதிரி தான் இருக்கிறான். அதுக்கு இடையில சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா போக்கிரி படத்தோட சீன்லாம் எடுத்து போட்டுட்ருக்குறாங்க. அந்த படத்தில் சீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு. ஒருவேளை உண்மையிலேயே பையன் விஜய் ரசிகரானு அதனால் பார்க்காம இருக்காரான்னு கூட தெரியல. ஏன்னா அந்த பையன் அவ்வளோ ஒரு அசால்ட்டாக வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் கத்தி எடுத்து ஒரு டாக்டரை வந்து குத்திட்டு அந்த கத்தியை பாக்கெட்டில் வச்சுட்டு எந்த பயமுமே குற்ற உணர்ச்சியுமே சலனமுமே இல்லாமல் கேஷுவலாக போய்கிட்டுருக்கான் அந்த பையன். நீங்கள் ஒரு கோவத்தில் நீங்கள் ஒரு அடிக்கிறது வேறு, தற்செயலாக ஒருத்தர் தாக்குறது வேறு. வீட்டிலேருந்து திட்டமிட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த டாக்டரை குத்திட்டு அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் சரசரன்னு அவார்டுக்கு போயிட்டே இருக்கிறான். எந்த விதமான ஒரு பயமோ பதட்டமோ ஒரு இது இல்லாமல், குற்ற உணர்ச்சி இல்லாமல் போயிட்டே இருக்கிறான். அப்படிங்கும் போது அந்த விஷயத்தில் நடந்த விஷயங்கிறத டீப்பாக இன்வெஸ்டிகேஷன் போன அப்புறம் தான் தெரியும். அது எப்படியோ ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆகிட்டு இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து பேசணுமா இல்லையா? நேரடியாக போய் அந்த டாக்டரை பார்த்து பேசியிருக்கணும், அந்த பையனை பார்த்து பேசியிருக்கணும். அந்த பையனுடைய குடும்பத்துக்கு போய் அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறாங்க, அம்மாவுக்கு ஒரு கேன்சர் வந்திருக்கு, அதுக்காக கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஒன்று முடியெல்லாம் கொட்டிடும், உடம்புலாம் கருப்பாயிரும், நிறைய ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி இந்த அவங்க அம்மா கொடுத்ததில் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிருக்கு போல். அதை இன்னொரு டாக்டர் சொன்னார், கீமோதெரப்பி கொடுத்தனால தான் அம்மா இப்படி போயிட்டாங்கன்னு. அதுக்காக கத்திட்டு வந்து குத்திடுவானா? இது யாருடைய தம்பி யாருடைய ரசிகர், யாரை பார்த்தாரு, யாரை இன்ஸ்பயராக எடுத்துட்டாருன்னு தெரியல. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு இளம் தலைமுறைகளோ 24 வயசு பையன் விக்னேஷுங்கிற ஒரு பையன் கத்தி எடுத்துகிட்டு ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்து குத்திட்டு போயிருக்கானா. அந்த இவரை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்கணும். பொறுமை தேவை, நிதானம் தேவை, எதாக இருந்தாலும் நீங்கள் சட்டப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு அந்த அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அறிக்கையை மட்டும் கொடுத்தது என்ன பிரச்சனை? அவங்களுக்கு வருந்துகிறேன்,
ஆழ்ந்த இரங்கல், தைரியம் பாருங்க, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அறிக்கை கொடுக்கறதுனால யாருக்கு பயன்? ஒரு இளம் தலைமுறையில் 24 வயசு பையன் கத்தி எடுத்துகிட்டு திட்டமிட்டே வந்து ஒரு பட்டப்பகலில் ஒரு ஆஸ்பத்திரியில் 1100 பேருக்கு தங்கியிருக்கிற ஆஸ்பத்திரியில் கத்தியை வச்சு குத்திட்டு போகிறான். இவருக்கு பின்னாடி அந்த மாதிரி கூட்டம் தான் இருக்குது. அப்போ அந்த கூட்டத்துக்கு வந்து நீங்கள் ஒரு அறிவுரை சொல்லிருக்கணுமா இல்லையா? பின்னாடி வரக்கூடிய தம்பி தங்கைகளே, நண்பன் நண்பிகளே, இந்த மாதிரி கத்தி இருக்கக்கூடாது, நான் போக்கிரி படத்தில் பண்ணுன்றதுக்கா நீங்கள் யார் செஞ்சுறாங்க இந்த மாதிரி அப்படிங்கிறதுல சொல்லணுமா இல்லையா? அவர் இப்போ எம்ஜிஆர் பண்ணார்னா எம்ஜிஆர் காலங்காலமாக அவர் படத்தில் சிகரெட் குடிக்கிற மாதிரியோ, தம் அடிக்கிற மாதிரியோ, தண்ணி அடிக்கிற மாதிரியோ காட்சியிலேயே நடிக்கவும் மாட்டார். அதே மாதிரி அவர் பார்க்க வர தொண்டர்கள்ட்ட உடம்பு கட்டு மஸ்தாக வச்சுக்கணும், நீங்கள் வந்து தாய் தாப்பனை மதிக்கணும், பெரியவங்களை மதிக்கணும், பெண்களை மதிக்கணும், பொது இடங்களில் எப்படி நடந்துக்கணும்னு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவார். படங்களே அப்படி நடித்தார். அதனால தான் ஒரு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இன்றைக்கி வரைக்கும் நிற்கிது. நீங்கள் படத்துலையும் ஆஸ்பத்திரிக்குள்ளே கத்தியோட போய் குத்திட்டு வந்துடுறீங்க, ரியலாக குத்துறவனுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ண மாட்டீங்க. அப்படிங்கும்போது ஒன்றும் வந்து ஒரு சமூக அக்கறை பொறுப்பெல்லாம் ஒன்றும் விஜய்க்கு வரலன்றதை நான் பார்க்குறேன். ஓகே சார், என்னுடைய கடைசி கேள்வி, நாம் தமிழர் கட்சி அவர்களை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் எப்பொழுதுமே விஜயை விட்டு கொடுக்காம தான் முன்னாடி பேசிகிட்டு இருந்தார். அதற்கப்புறம் விமர்சனம் வச்சாலும் இப்போ என்ன சொல்கிறாருன்னா அவர் தம்பி தான், கொள்கை ரீதியாக தான் விமர்சனம் அப்படிங்கிறார். ஆனால் ஒரு தரம் தாழ்ந்து ஒரு விமர்சனம் வச்சுட்டாரோ, ஏன்னா ரோட்டில் நின்று அடிபட்டு செத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. கொள்கை ரீதியான விமர்சனம் வைங்க, ஆனால் அதை தாண்டி விமர்சனம் வைக்கிறீங்க. அதே மாதிரி ஏன் தமிழக வெற்றி கழகம் வைக்கணும், உலக வெற்றி கழகம் வைங்க. அவர் சொல்கிறது இனம் பாதி மொழி பாதியாக பிரிக்கக்கூடாதுன்னா நீங்கள் இப்படி வைக்கலாமே, உலக வெற்றி கழகம் வைக்கலாமே, ஏன் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. இதை நீங்கள் இல்லை விமர்சனங்கள்லாம் நீங்கள் பதில் பேசுங்க. நீங்கள் நானும் பேசினா இருப்பது உங்கள் மீது கடுமையாக ஒருத்தர் விமர்சனம் வைக்கிறாருன்னா நீங்கள் வந்து அந்தளவுக்கு புகாட்டிக்கும் போது அது பதில் விமர்சனமாக வைக்கணும். எதுவுமே பேச பண்ணால் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்கள் கட்சியே டேமேஜ் பண்ணுறாரு. நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை மாதிரி உலக வெற்றி கழகம்னு வைக்கின்றார். உங்கள் கொள்கையை டேமேஜ் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது பதில் பேச வேண்டிய இடத்துல விஜய் தான் இருக்கிறார். விஜய் தான் வாய் திறந்து பேசணும். இப்போ நீங்கள் நானும் அதுக்கு பதில் பேசினா இருக்கு. அவருடைய விஜய் வந்து வேற ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார், நம்மளோட இணைந்து பயணப்படுவார்னு அவர் ஆசைப்பட்டார், முயற்சி பண்ணார், பேச்சுவார்த்தை நடக்க முடியல. இவருக்கு நேர் எதிரான ஒரு சித்தாந்தத்தை அங்கே எடுத்து ஃபாலோ பண்ணுறாரு, திராவிட சித்தாந்தத்தை. அப்படிங்கும்போது அவருக்கு கோபம் வருது. அதனால் நம்மள்ட்ட இருக்க ஆட்கள் பாதி பேர் அங்கே போய்கிட்டு இருக்கானுங்கிற ஒரு தகவலும் வருது அவருக்கு. அப்படிங்கும்போது கோபத்தில் சில வார்த்தைகளை பேசுகிறாரு. அது சரியாது சார். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அந்த விமர்சனம் சரியா, நீங்கள் எப்படி பார்க்க? இல்லை, அது அரசியல் நாகரிகம் கிடையாது. அது அரசியல் யாராக இருந்தாலுமே ஒரு நாகரிகம் கிடையாது. அந்த அரசியல் தமிழ்நாட்டில் ரசிக்கவும் மாட்டாங்க, ஏற்றுக்கவும் மாட்டாங்க. நீங்கள் எந்த விமர்சனம் வைத்தாலும் சரி, இன்றைக்கி அந்த மாதிரி பேசக்கூடிய நபர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் கூட ஆக மாட்டாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் காலங்காலமாக ப்ரெஸ் மீட் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நிறையா பேர் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சாதி மதத்தை சாயத்தை பூசிட்டு பேசக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் பல வருஷமாக இருக்கிறாங்க. அவர்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன? 30 வருஷமாக 40 வருஷமாக அரசியல் இருக்கேன், நான் 40 வருஷமாக இருக்கேன், 30 வருஷமாக இருப்பாங்க. உங்களை தமிழ்நாட்டு மக்கள் எந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க? அப்போ அந்த அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு அதுதான் நிலைமை. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஒரு பக்குவமான ஒரு மாநிலம், பக்குவப்பட்ட மாநிலம், அரசியலை மிக நுட்பமாக பார்க்கக்கூடிய மாநிலம். நீங்கள் சொல்கிற விஷயத்தில் அதில் ஏதாவது ஆழமான கருத்து இருக்கா? உங்கள் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா நீங்கள் எதாவது மாற்றுவீங்களா? ரொம்ப சிந்திக்கக்கூடிய மாநிலம். போகிற போக்கில் நீங்கள் ஒரு ஒரே படத்தில் வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு ஓட்டில் வந்து ஆட்சியை மாற்றிட்டேன், சிஎம் வீட்டில் போய் நேராக டேபிள் சேரில் உடச்சிட்டு வந்துட்டேன்ற மாதிரி படத்தில் வேலை செய்யலாம். ரியல் லைஃப்பில் பண்ணுறதுக்கு களத்துக்கு இறங்கி போராடணும். மக்களை நல்வழி, உங்களுக்கு மக்கள் நல்வழிப்படுத்த வேணாம், உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு கூட்டத்தையாவது நீங்கள் வந்து அதை வந்து மோல்டு பண்ணுங்க. மாநாட்டில் என்ன நடந்துச்சு நம்ம பார்த்தோம். அதை சேரை உடச்சிடுறாங்க, தேட்டரில் போனால் ஸ்க்ரீன் கழிச்சிடுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை கூட ஒரு முறைப்படுத்த முடியலையே. இதோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களையும் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறார். அதனால் வந்து அடுத்தடுத்த அவருடைய செயல்பாடுகளை பொறுத்தா தமிழ்நாட்டு அரசியல் அவரை ஏற்றுக்கிறதுங்கிறது பார்க்கணும். ஓகே சார், எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க, மிக்க நன்றி சார்.